பெரியார் வந்து இசட்-எஃப் இந்த எழுத்து இருக்குல்ல, இந்த எழுத்துக்கு தமிழ் எழுத்துல ஒலி இல்ல பாத்துக்கங்க. அதாவது ஆங்கில எழுத்தான இசட்-எஃப்க்கு வந்து தமிழ் எழுத்துல ஒலி இல்ல. அதனால என்ன சொல்றாருன்னா, பெரியார் வந்து அந்த வார்த்தை வர இருக்குல்ல, இங்கிலீஷ் வார்த்தை இருக்குல்ல, அத அப்படியே தமிழ்ல எழுதணும்னா, நீங்க வந்து அந்த இங்கிலீஷோட எஃப்ப போட்டு பாக்கி எல்லா எழுத்தையும் தமிழா எழுதிக்கங்க. அதே மாரி இசட்ட போட்டு நீங்க பாக்கி எல்லாம் தமிழா எழுதிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இது தவறு தான். இத வந்து தம்பி வந்து நக்கல் அடிக்கிறாப்ல. அதாவது நையாண்டி பண்றாப்ல. பண்ணட்டும். தவறுலாம் கிடையாது. இதே வேலைய இன்னொருத்தர் பண்ணியிருக்காருல்ல, அவரையும் பத்தி நீங்க பேசணும்ல. ஏன்னா அவங்க முப்பாட்டம் பண்ணியிருக்காரு. சீமானோட முப்பாட்டன் இப்ப இருக்காரு, சமீபத்திய முப்பாட்டன். பாரதியார் இதே வேலைய பண்ணியிருக்காரு. என்ன பண்றாருன்னா, அவர் வந்து வடமொழி எழுத்துக்கான ஒலி இருக்குல்ல, அந்த ஒலியில உள்ள எழுத்து இங்க இல்ல. அதனால அவரு என்ன செய்றாரு, புதுசா எழுத்தே உருவாக்க போயிட்டாரு. அதனால வந்து வ.உ.சி கிட்ட ஏத்து வாங்கியிருக்காப்ல. உண்மையாவே உனக்கு தமிழ் பற்று இருந்தா, நீ 2 பேரையும் சேர்த்துல விமர்சனம் பண்ணணும். அதாவது வடமொழி கலைப்பு ஒருத்தர் முயற்சி பண்ணிருக்காரு. அவர பேச மாட்றான். ஆங்கிலத்த கலக்க முயற்சி பண்ணார்ல ஒருத்தரு, அவர பேசுறாப்ல. நீ பேசணும். 2 பேரையும் நியாயமா பேசுங்கிறோம். என்ன பித்தலாட்டம்? தமிழ் தேசியத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா? அதனால